உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பரவாயில்ல, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கான். அவர் தான் படிக்காம விட்டுட்டாரு. சரி, நம்ம நடிப்பை போடுவோம். ஐயோ பத்மா, என்னது இது? சீனு இப்படி லெட்டர் எழுதி வச்சிருக்கா? அப்போ அப்போ அவன் பிறகு பார்க்க போகலையா? ராஸ்கல் இப்படி எழுதி வச்சிட்டு போயிருக்கா? கத்தாதீங்க, ஏங்க கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. கத்தாம என்ன பண்ண சொல்ற? அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தியா? நீ மச்சான் கூட இத சொல்லாம மறைச்சிருக்க. இப்பவே நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன். அத்தா, ஐயோ மச்சான், கைவிடு, சொல்ல கேளுங்க, கத்தாதீங்க. விர்ரி, வாங்க, சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல. அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்ப நான் அந்த கிட்ட போய் சொல்றேன். ஐயோ, ஏங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணி, இதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? இல்ல பார்வதி, இப்ப இத நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோயேன், வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும். சீனு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. ஆனா நான் நினைச்சனே, அதுக்குதான் இந்த விஷயத்தை வீட்டுல முன்னாடியே சொல்லலாம்னு சொன்னேன். கேட்டியா பத்மா நீ? இப்ப பாரு, அந்த ராஸ்கல் என்ன வேலை பண்ணிருக்கான். அவன் மேல எந்த தப்பும் இருக்காதுங்க. அந்த மாயாதான் அவனை மயக்கி மாத்திருப்பா. மாயா என்ன மந்திரவாதியா மயக்கிறதுக்கு? அவ மந்திரவாதி எல்லாம் இல்லங்க, நம்ம குடும்பத்தை பிடிச்ச சூனியக்காரி. அவதான் என் பிள்ளை ஏமாத்தி வர சொல்லிருப்பா. அண்ணி, அவன் பாட்டு கல்யாணம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது எப்படி நீ வீட்டுல சொல்லாம இருக்க முடியும்? இல்ல பார்வதி, இன்னும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அதுக்குள்ள அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துடணும். அது சரியில்லை, இது தப்பா இருக்கு. நான் இப்பவே போய் இதை மச்சா கிட்ட சொல்லத்தான் போறேன். இருங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. இந்த விஷயம் எல்லாம் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுங்க. ஐயோ, இது சரவடியா வெடிக்கும்னு பார்த்தா தண்ணிய ஊத்தி நமத்து போன பட்டாசாக்க பாக்குறாளே. இப்ப என்ன பண்றது? பத்மா, நான் சொல்றது கேளு. முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. முதல்ல இத சிவா கிட்ட தான் சொல்லணும். அண்ணி, அவர் வந்துட்டாரு. சிவா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாயேன். மச்சான், என்ன மச்சான் வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு உடனே திரும்பி வந்துட்டீங்க? இவர் வேற. அண்ணா கணக்கு நோட்டை வச்சுட்டு வந்துட்டாப்ல, எடுத்துட்டு வர சொன்னாரு. ஓஹோ. சிவா என்னக்கா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னக்கா, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? சிவா, சீனு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டான்டா. என்னக்கா சொல்றீங்க? கொடுங்கண்ணே, இதை நீங்களே படிச்சு பாருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.